Hello guys, welcome to Anasi Academy for TNPC. In this video, we are discussing about prose. The night the ghost got in. சரிங்களா? இந்த ப்ரோஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த ப்ரோஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து சிலபஸ்ல அப்டேட் பண்ண டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா வந்து பேலன்ஸ் இருக்க டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்டேட்டட் வெர்ஷன்ஸ், அதாவது அப்டேட்டட் சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ், அதாவது ப்ரோஸ் டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து த நைட் கோஸ்ட் காட்டன். இது எங்க இருக்குன்னா வந்து 10th புக்ல இருக்கு, பேஜ் நம்பர் 30ல இருக்கு. சரிங்களா? ஓகே, இது யார் எழுதினாங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து ஜேம்ஸ் குரோவர் தர்பர். சரிங்களா? இந்த 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 ப்ரோஸோட டைட்டில் நம்மளுக்கு புரியுது, த நைட் த கோஸ்ட் காட்டன். நைட் த கோஸ்ட் காட்டன்னா வந்து நைட்ல வந்து கோஸ்ட் வந்து பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரோஸ்க்கு போலாம். The ghost that got into our home on the night of November 17, 1915 arised a labello of a misunderstanding that I am sorry I didn't just let it keep on walking and go to the bed. இது எப்போ நடந்துச்சுன்னா, எங்க வீட்டுக்கு எப்போ கோஸ்ட் வந்து நாங்க பிடிச்சோம்னா நைட் டைம். ஓகே, நோட்டட், நைட்டு நவம்பர் 17, 1915ல வந்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹுலாபல சவுண்ட்னா வந்து பீப்புள் வந்து ஒரு கூச்சல் சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி வந்து கூச்சல் சவுண்ட் வந்து வந்திருக்கு. அதுக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணம் யாரு? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் வந்து தனி சொல்லிக்கிறாரு. நான் வந்து அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். சாரி, நான் என்ன பண்ணிருக்கேன்னா வந்து அந்த டைம் அமைதியா நடந்து போய் என் பெட்ல படுத்து தூங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படி பண்ணாதனால it had once caused my mother to throw a shoe through a window of the house next door and end up with my father shooting on a patrolman. என்னாச்சுன்னா வந்து இதனால நான் அப்படி நடந்து போய் தூங்காதனால என்னாச்சுன்னா வந்து இந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா வந்து என் அம்மா வந்து ஷூவை எடுத்து பக்கத்து வீட்டு டோர், அதாவது பக்கத்து வீட்டு விண்டோட தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எண்டில் என்னாச்சுன்னா வந்து என் கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு பேட்ரோல் மேன் வந்து ஷூட் பண்ணிட்டாரு. அதாவது பேட்ரோல் மேனா போலீஸ்மேன். சரிங்களா? ஒரு போலீஸ்மேனை வந்து ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ எம் சாரி therefore as I have said that I ever paid any attention to the footstep. நான் சாரி சொல்லிக்கிறேன். நான் வந்து அந்த ஃபுட்ஸ்டெப், அதாவது இதெல்லாம் எதுக்கு காரணம் வந்து ஒரு ஃபுட்ஸ்டெப். சரிங்களா? அதாவது அந்த நடை சவுண்ட். சரிங்களா? நடக்கிற சவுண்டு தான் வந்து அதுக்கு, அந்த நடக்கிற சவுண்டு இதுக்குள்ள ரீசனா இருந்தது. அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கணும், நான் வந்து அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்காம நான் என்ன பண்ணிருக்கணும், அமைதியே போய் படுத்து தூங்கி இருக்கணும். நான் அது அட்டென்ஷன் கிரியேட் பண்ணதா ரொம்ப தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரி கேட்டிருக்காரு. ஓகே, அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். They began about the 1:15 in the morning. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து 1:15, அதாவது 1:15 in மார்னிங்னா வந்து 1:15 வந்து நடந்துச்சு. சரிங்களா? 1:15 AM நடந்துச்சு. இதே குவார்டர் டில் டில் அப்படின்னு நடந்துச்சுன்னா வந்து அது வந்து 12:45 வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? குவார்டர் பாஸ்ட். சரிங்களா? இப்போ அந்த பாஸ்ட்னா வந்து 1915ல வந்து நடந்திருக்கு. இது வந்து சாரி 1:15ல வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. rhythmic quick cadence walk, அதாவது அரவுண்ட் த டைனிங் டேபிள். இது எப்போ நடந்துச்சுன்னா வந்து 1:15 நடந்துச்சு காலையில. ஒரு ரிதமான சவுண்ட், ரிதமான ஃபுட் ஸ்டெப், டக் 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 டக்னு ஒரு ரிதமான ஃபுட் ஸ்டெப் வந்து குயிக்கா வந்து நடந்து போயிட்டு இருக்கு. எங்கன்னா வந்து டைனிங் ரூம் டேபிள்ல வந்து சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மை மதர் வாஸ் அஸ்லீப் இன் த ஒன் ரூம் அப்ஸ்டேர். என் அம்மா வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல வந்து இருக்காங்க. எங்க? அப்ஸ்டேர், ஒரு அப்ஸ்டேர்ல ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மை பிரதர் ஹெர்மன் இன் அனதர். என் பிரதர் ஹெர்மன் வந்து இன்னொரு ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. கிராண்ட் ஃபாதர் வாஸ் இன் ஆட்டிக். கிராண்ட் ஃபாதர் எங்க இருக்காரு? ஆட்டிக். ஆட்டிக்னா வந்து வீட்டு மேல இருக்கிற ஒரு எம்டியான ஒரு இடம் தான் வந்து ஆட்டிக். சரிங்களா? இந்த ஓல்டு வால்நட் பெட் எங்க படுத்துட்டு இருக்காரு? ஓல்டு வால்நட் பெட். சரிங்களா? அங்க படுத்துட்டு இருக்காரு. which as you will remember once fall on my father. அந்த பெட் என்ன பண்ணிருக்கு ஒரு நாள் எங்க அப்பா மேலே வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. I had just about of the bathtub as a busily rubbing myself with a towel when I heard the steps. நான் அப்போதாங்க பாத்டப்பை விட்டு வெளியில வரேன். எது? 1:15க்கு குளிச்சுட்டு நம்ம நரேட்டர் வந்து பாத்டப் விட்டு வெளியில வராரு. பிஸியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? வேகமா வந்து ரப் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது தொடச்சிட்டு இருக்கிறது அப்படி சொல்றாரு. உடம்பு வந்து தொடச்சிட்டு இருக்காரு டவல்ல வச்சு.
அவர் வந்து தொடச்சிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து இந்த சவுண்ட் வந்து கேக்குது. அந்த ஃபுட் ஸ்டெப், அந்த கால் நடக்கிற சவுண்ட் வந்து கேட்டுட்டு இருக்கு. They were the step of the man walking rapidly around the dining table downstairs. டைனிங் டேபிள் இருக்கு, டவுன்ஸ்டார் இருக்கு. இவங்க ரூம்ஸ்லாம் இருக்கு, அப்ஸ்டார்ல இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு மேன் வந்து வேக வேகமா நடந்து டைனிங் ரூம் வந்து சுத்திட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. The light from the bathroom shone down the back step. அந்த அவர் பாத்ரூம் வந்து பாத்ரூம்ல வேகமா வந்து டவல தொடச்சிட்டு இருக்காருல்ல, அந்த லைட் என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த பாத்ரூம் லைட் என்ன பண்ணுதுன்னா வந்து ஸ்டோன்னா வந்து ஷைனோட பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? ஷைனோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஷோன். அது எங்க வரைக்கும் அது ஷோன் ஆகுதுன்னா வந்து கீழே இருக்கிற பேக் ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கீழே இருக்க பேக் ஸ்டெப்ஸ் வரைக்கும் அது வந்து ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்து அது வந்து ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வித் a dropped directly into the dining room. அது என்ன பண்ணுது, அப்படி டைரக்டா வந்து லைட் என்ன பண்ணுது, டைனிங் ரூம் வரைக்கும் வந்து அந்த விழுது, லைட் விழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்ரூம் லைட் எங்க விழுது, டைனிங் ரூம் வரைக்கும் விழுது அப்படின்னு சொல்றாங்க. I could see the fine shine of plates on the plate trail. plate trailனா வந்து பிளேட் அடுக்கி வச்சிருப்போம்ல, ஒரு இது மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து பிளேட்ஸ், அதுல வச்சிருக்க பிளேட்ஸ்ல வந்து ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லைட் பட்டு. I couldn't see the table. ஆனா வந்து அந்த டேபிள் என்ன பார்க்க முடியல, டைனிங் டேபிள் என்ன பார்க்க முடியல. the steps kept going round and round the table. ஆனா வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து அந்த டைனிங் டேபிள் சுத்தி வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. at the regular interval a board cracked. போர்ட் கிராக்னா வந்து அவங்களோட தரை இருக்கும்ல, அது வந்து உட்டன்ல போட்டிருக்காங்க போல. அதுல வந்து என்ன பண்ணிருக்கு வந்து அவர் நடக்க when it was trod upon. அதாவது trod uponனா வந்து அவர் வந்து மிதிக்க அந்த ஸ்டெப்ஸ் வந்து அந்த உட்டனை மிதிக்க கிராக் சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி கிராக் சவுண்ட் வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. I supposed at the first that it was my father or my brother Roy. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா வந்து என்னோட அப்பாவா இருக்கும், இல்ல என் பிரதர் ராயா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி நினைச்சேன். when had gone to Indianapolis. ஓகே, இண்டினாபோலிஸ் அந்த பிளேஸ்க்கு வந்து அவங்க போயிருக்காங்க. பட் were expected home at any time. அவங்க எப்ப வேணாலும் வந்து வீட்டுக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை அவங்கள கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். I suspected next that it was a burglar. நான் என்ன நினைச்சேன்னா வந்து இன்னொரு பக்கம் என்ன நினைச்சேன்னா வந்து வேற யாரா இருக்கும், பர்குலர்னா வந்து தீவ்ஸ். சரிங்களா? தீவ்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். இன்னொரு பக்கம் என்ன நினைச்சேன்னா வந்து கோஸ்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப என்ன பண்றாரு, கோஸ்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆழ்ந்த நம்பிக்கையும் வந்துருச்சு. After the walking had gone perhaps 3 minutes. ஒரு 3 minutesக்கு வந்து அந்த ரூம்ல வந்து வாக்கிங் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. I tiptoed to the Herman's room. நான் என்ன பண்றேன், ஹெர்மன் ரூம் போய் தட்டுறேன். டிட்டோட்னா வந்து தட்டுறது. First I hissed in the dark. என்ன பண்றேன், அவனை போய் எழுப்ப பாக்குறேன், அவனை ஷேக் பண்ணி அவனை எழுப்புறேன். அவன் என்ன சொல்றான், அவர் பிரதர். சரிங்களா? அவர் பிரதர் என்ன சொல்றாரு, என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சலுப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி சலுப்பா சொல்றாரு. அந்த சலுப்பு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. He said in the low hopeless tone of despondent beagle. beagleனா வந்து ஒரு குட்டி டாக். சரிங்களா? பீகல்னா வந்து குட்டி டாக். டிஸ்பாண்டட்னா வந்து ஒரு நம்பிக்கையற்ற அப்படியே சவுண்ட் போடும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் போட்டு அவன் வந்து அப்படியே அந்த சவுண்ட் போட்டு என்ன பண்றான், அப்படி திருப்பி அந்த பெட்டுக்கு போறான். ஆனா வந்து அவன் அண்ணா, அதாவது ஹெர்மன் வந்து அப்படியே போய் படுக்க போறாரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா வந்து ஹெர்மன் என்ன நினைக்கிறாருன்னா, இவரு நரேட்டர் நம்ம எழுப்புறது, அதாவது அவரோட பிரதர் நம்ம எழுப்புறது வந்து ஏதாச்சும் ஒரு காரியத்துக்காக தான் இருக்கும், அவன் சும்மா நம்ம எழுப்ப மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு. He always have suspected that something could get him in the night. என்னமோ நடந்திருக்கு, அதனால வந்து எழுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. யாரு, ஹெர்மன். I told him who I was. There is something downstairs. அவர்கிட்ட சொல்றாரு, யாரோ கீழே இருக்காங்க அப்படின்ற மாதிரி, என்னமோ கீழே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. யார்கிட்ட, ஹெர்மன் கிட்ட நரேட்டர் வந்து சொல்றாரு. He got up and followed me to the head of the back step. உடனே என்ன பண்ணுது, ஹெர்மன், அதாவது அவங்க பிரதருக்கு வந்து தூக்கம் போயிட்டு என்ன பண்றாரு, என்னது யார் கீழே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து எழுந்து நரேட்டரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அந்த பேக் ஸ்டார்னா வந்து மேல இருக்கிற ஸ்டார் தான் வந்து பேக் ஸ்டார் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான். ஓகே, இது யாரோட ரூம்னா வந்து நரேட்டர் ஒரு ரூம். சரிங்களா? நரேட்டர் ரூம்ல இருந்து அந்த பாத்ரூம் லைட் தான் வந்து கீழே வந்து படுது. சரிங்களா? இதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அந்த பேக் ஸ்டார்ல வந்து ஃபாலோ பண்ணி ரெண்டு பேரும் அந்த பேக் ஸ்டார் கிட்ட தலையை வச்சுட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க, சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுச்சு, the steps has cheesed வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸ்டாப் ஆயிட்டு ஹெர்மன் looked at me in some alarm. ஹெர்மன் வந்து ஒரு பயத்தோட டக்குன்னு என்னமோ இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு
ஐ ஹேட் ஒன்லி த பாத் டவல் அரௌண்ட் மை வெஸ்ட். என்னோட இடுப்புல என்ன கட்டிருக்கேன், பாத் டவல் மட்டும் தான் கட்டிருக்கேன். அவன் என்ன பண்றான்னா வந்து என்னை விட்டு he want to go back to the bed. அவன் என்ன பண்றான், என்னை விட்டு என்ன பண்றான், டக்குன்னு என்ன பண்றான், பெட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அவனை திரும்பி போனா நான் என்ன பண்ணேன், ஐ கிராப்ட் ஹிஸ் ஹார்ம். என்ன பண்றான், கை பிடிச்சிட்டேன். யாரு, ஹெர்மனோட கையை நரேட்டர் வந்து பிடிச்சிட்டாரு. சரிங்களா. ஹியர் சம்திங் டவுன் தேர் ஐ செட். இங்க கீழையா என்னமோ இருக்குடா அப்படின்ற மாதிரி நரேட்டர் வந்து சொல்றாரு. இன்ஸ்டன்ட்லி த ஸ்டெப் பிகைன் அகெயின். அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்டெப் வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடக்க சவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா. சர்க்கிளிங் த டைனிங் ரூம் டேபிள் லைக் எ மேன் ரன்னிங் அண்ட் ஸ்டார்டட் அப் த ஸ்டார் டுவர்ட் அஸ். ஏன்னா வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்டெப் வந்து திருப்பி வந்து அந்த ஸ்டெப் சவுண்ட் வந்து திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பண்ணுதுன்னா வந்து டைனிங் ரூம் டேபிள்ல வந்து சுத்தி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. சுத்தி நடந்துட்டு இருக்கு. அது எப்படின்னா வந்து லைக் எ மேன் ரன்னிங், வேகமா மேன் ஓடுற மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. அகைன் என்னாச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து அது மேலே எங்களை நோக்கி ஏறி வர மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா. The light still stone pally down the stair. இனிமே அந்த லைட் வந்து அந்த பாத்ரூம் லைட் வந்து அந்த டவுன் ஸ்டார் விழுந்துட்டே தான் இருக்கு. லைட்டா தான் விழுந்துட்டு இருக்கு. வி saw nothing comes. ஆனா பார்த்தா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. we only hear the footstep. ஆனா வந்து அந்த ஃபுட் ஸ்டெப் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. ஹெர்மன் rushed to his room and slammed the door. என்னமோ இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஹெர்மன் என்ன பண்ணிட்டாரு, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவர் ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஐ ஸ்லாம்டு ஷட் த டோர் அட் த ஸ்டார் டாப். என்னோட ஸ்டார் டாப்ல அதாவது கீழே பாத்தீங்களா, இந்த ஸ்டாரோட டாப்ல இருக்கிற ரூமை வந்து அவரோட ரூம், நரேட்டரோட ரூம். அவர் என்ன பண்றாரு, ஓடி போய் க்ளோஸ் பண்ணிட்டாரு, டக்குன்னு போய் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஹெல்ட் அண்ட் மீ அகைன்ஸ்ட் இட். டோருக்கு நேரா என்ன பண்றாரு, முட்டி போட்டு ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆவலா வந்து பாத்துட்டு இருக்காரு. ஆஃப்டர் a long minute, ரொம்ப நேரம் கழிச்சு I slowly opened it again. எதுவுமே சவுண்டே கேட்கல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஓபன் பண்றாரு. there was nothing there. அங்க எதுவுமே இல்லை அப்படி சொல்றாரு. there was no sound. அங்க எந்த சவுண்டுமே அகைன் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. none of us ever heard the ghost again. நாங்க திருப்பி வந்து அங்க ஏதாச்சும் கோஸ்ட் சவுண்ட் எதுவுமே நம்மளுக்கு கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அவர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. உடனே வந்து the slamming of doors had aroused mother. இந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, ஹெர்மனும் நரேட்டர் என்ன பண்றாங்க, வேகமா டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, அந்த க்ளோஸ் சவுண்ட் வந்து அம்மா வந்து எழுப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. she prayed out her room. ப்ரீட்னா வந்து அவங்க வெளியில வந்து அம்மா வந்து வெளியில வந்து பாக்குறாங்க. ப்ரீட்னா வந்து பாக்குறது. சரிங்களா. வெளில வந்து பாக்குறாங்க. வாட் ஆன் த எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங். இங்க என்ன பாய்ஸ் பண்றீங்க, இங்க என்ன பசங்களா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேக்குறாங்க. ஷி டிமாண்ட். ஹெர்மன் வெஞ்சோர் அவுட் ஆஃப் ஹிஸ் ரூம். வெஞ்சோர்னா வந்து தைரியமா வந்து அப்பதான் ஹெர்மன் வந்து வெளியே வராரு. சரிங்களா. அப்படி வெளியில வராரு. நத்திங் ஹி செட். வெளில என்ன சொல்றாங்க, ஒண்ணும் இல்லம்மா அப்படின்றவன் நத்திங் அப்படி சொல்றாரு. கிராஃபிலி பட் ஷி வாஸ் இன் த கலர் இன் அ கிரீன் லைட் கிரீன். சாரி, கிராஃபிலி வந்து சேடா, லைட்டா பயந்துட்டு சேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவர் வந்து சொல்றாரு. அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு வந்து லைட் கிரீன் கலர். இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி லைட் கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரவுண்ட் த டவுன் ஸ்டார். என்ன கீழே அப்படியே ஓடிட்டே இருக்க சவுண்ட் கேட்டுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேக்குறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸ் எல்லாம் குடிச்சு யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரிங்களா. சோ வந்து நோட் பண்ணிக்கோங்க, லைன் பை லைன் பாத்துக்கோங்க. சரிங்களா. said mother. so she had heard the steps too. அதாவது இப்ப எங்களுக்கு புரிஞ்சிச்சு, அம்மாவுக்கும் வந்து இந்த ஸ்டெப்ஸ் கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அவர் வந்து நினைச்சுக்கிறாரு. we just look at her. நாங்க அம்மாவை பார்த்து burglars அப்படின்னு சொல்றாரு. burglars, அம்மா thieves இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. she shouted intuitively வந்து சடனா எதுவும் யோசிக்காம என்னது பர்க்லர்ஸா அப்படின்ற மாதிரி கத்துவாங்க, அந்த மாதிரி வந்து கத்துறாங்க. I tried to quieten her. அம்மா அமைதியா இருங்க அப்புறம் யாராச்சும் வந்துட போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து அமைதிப்படுத்திட்டு by starting lightly downstairs. நான் என்ன பண்றேன், அவங்களை அமைதிப்படுத்திட்டு லைட்டா கீழே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைச்சு ஒரு ஸ்டெப் இறங்குறேன். உடனே என்ன சொல்றேன், கமான் ஹெர்மன் I said. ஹெர்மனை கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு நரேட்டர் என்ன பண்றாரு, கமான் ஹெர்மன் சொல்லிட்டு ஹெர்மனை கூப்பிடுறாரு. I will stay with mother. நான் வந்து அம்மா கூடவே இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஹெர்மன் வந்து சொல்லிட்டாரு. she's all excited. அம்மா வந்து என்னடா இது ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது பார்த்துட்டே இருக்காங்க. I stepped back on to the landing. என்ன பண்றேன், அம்மா வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒரு ஸ்டெப் அப்படி போறப்ப வந்து அம்மா பிடிச்சி இழுத்து என்ன சொல்றாங்க, do not either of you go a step. யாருமே நீங்க ரெண்டு பேர்ல யாருமே வந்து கீழே போகாதீங்க, நான் வந்து போலீஸ் கூப்பிடுறேன், we will call the police. நம்ம போலீஸ் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. since the phone was downstairs. phone எங்க இருக்கு, டவுன்ஸ்டார்ல இருக்கு. சோ எப்படி கூப்பிட முடியும், I did not see how
we are going to call the police. எனக்கு எப்படினே தெரியல, எப்படி போலீஸை கூப்பிடுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. nor did I want the police, but mother made one of her quick incomparable decision. அதாவது நான் வந்து இப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கிறப்ப வந்து அம்மா என்ன பண்றாங்க, டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்து என்ன பண்றாங்க, she flung up a window on her bedroom with faced the bedroom windows of the house of neighbor. என்ன சொல்றாங்கன்னா வந்து நான் வந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கேன், எப்படி கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் போலீஸ்க்கு. அம்மா என்ன பண்றாங்க, சடனா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, வேகமா போயிட்டு அவங்களோட விண்டோ, அதாவது அவங்களோட ரூம்ல இருக்கிற விண்டோ ஓபன் பண்ணா பக்கத்து வீடு சேம் விண்டோ, அதே மாதிரி அங்கேயும் விண்டோ வச்சிருப்பாங்க சரிங்களா. அந்த விண்டோ வந்து பாக்குறாங்க, என்ன பண்றாங்க, அது வந்து என் நெய்பரோட விண்டோ அப்படி சொல்லிட்டு, நெய்பரோட விண்டோ சரிங்களா. அந்த விண்டோ யாரு, நெய்பரோட விண்டோ. இவங்க இந்த விண்டோல என்ன பண்றாங்க, பிக் அப் a ஷூ எடுத்து and warmed it through a pan of glass across the narrow space that separate the two houses. Glass tangled into the bedroom occupied by the retired engraved named Bardwell and his wife. என்னாச்சுன்னா வந்து வார்ம்னா வந்து அப்படியே தூக்கி எரியுது சரிங்களா. வார்ம்னா தூக்கி எரியுறாங்க. எரிஞ்ச உடனே என்னது, அந்த கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல கிளாஸஸ் விண்டோஸ்ல, அந்த குட்டி ஸ்பேஸை தாண்டி ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் குட்டி ஸ்பேஸை தாண்டி அது என்ன பண்ணுது, அந்த ஷூ அப்படியே கரெக்டா போயிட்டு யாரோட பெட்ரூம்ல விழுது, ரிட்டையர்டு கிரேவர் பாட்வெல் அண்ட் ஹஸ் வைஃப் அவங்க ரூம்ல வந்து அப்படியே டக்குனு போய் அந்த பெட்ரூம்ல வந்து டக்குனு விழுந்து கண்ணாடியை உடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்ணாடி உடைச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா வந்து ஆல்ரெடி வந்து இவருக்கு வந்து ஒரு மைல்டு அட்டாக் எதுவும் ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எங்க வீட்டு பக்கம் இருக்கிற எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரிங்களா. அப்படி ஒரு அட்டாக் வந்திருக்கு, மைல்டான அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் நவ் அபவுட் 2 o'clock. remember it, 2 o'clock சரிங்களா, of a moonless night, cloud slung back and low. ஓகே, இந்த இதெல்லாம் வந்து கிளியரா பாத்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஒரு 2 மணி வாக்குல இருக்குங்க. 2 மணி வாக்குல வந்து மூணே இல்லாத நைட்டு பாட்வெல் என்ன பண்றாருன்னா வந்து was at the window in a minute. அப்படியே உடைச்ச உடனே டக்குன்னு வந்து விண்டோக்கு மேல நின்று shouting furthering a little. அவர் என்ன பண்றாரு, அப்படியே ஷவுட் பண்றாரு, கத்துறாரு, யாரா இதை உடைச்சது அப்படின்ற மாதிரி எப்பவும் அந்த மாதிரி வந்து கத்திட்டு இருக்காரு. அண்ட் ஷேக்கிங் his fist, அப்படியே கையை ஃபிஸ்ட்னா வந்து கையை ஆட்டி வந்து யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு வந்து கோமா திட்டிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. we will sail the house and go back to Peoria. அதாவது அந்த பியோரியா அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து நம்ம இந்த வீடை சேல் பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிஸ்ஸஸ் பாட்வெல் வந்து சொல்றாங்க. அது வந்து எங்களுக்கு கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. It was some time before mother got through to Bardwell. என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க, இங்க வந்து பர்க்லர்ஸ் இருக்காங்க, thieves இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷவுட் பண்றாங்க, கத்துறாங்க. பர்க்லர்ஸ் in the house. ஹெர்மனும் சொல்றாங்க, எங்க வீட்டுல வந்து பர்க்லர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. and I didn't dare to tell her that it was not a burglars but a ghost. எனக்கு வந்து அவங்க கிட்ட சொல்ல தைரியமே இல்ல, இது வந்து பர்க்லர்ஸ் கிடையாது, இது வந்து கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தைரியமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. யாரு, நரேட்டர். For she was even more afraid of the ghost that of the burglars. சப்போஸ் நான் கோஸ்ட்னு சொல்லிட்டேன்னா வந்து என் அம்மா பர்க்லர்ஸ்க்கு பயப்படுறத விட கோஸ்ட்டுக்கு தான் அதிகமா பயப்படுவாங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. Bardwell at first thought that she mean that were burglars in the house, but finally he quieted down and called the police for us over a extension phone by his bed. அந்த எக்ஸ்டென்ஷன் போனை வச்சு அவர் என்ன பண்றாரு, போலீஸ் கால் பண்ணி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. After he had disappeared from the window. அதாவது அதுக்கப்புறம் வந்து அவர் விண்டோ பக்கமே அவர் வரவே இல்லை. மதர் சடன்லி மேட் as if to throw another shoe. அம்மா என்ன பண்றாங்க, அவங்க வரவே இல்லையே, என்னாச்சு கால் பண்ணாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இன்னொரு ஷூ எடுத்து போடலாமா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. not because there was a further need of it, but அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையே இல்லை. பட் later she explained because the thrill of having a shoes through a window glass and mustly take her fancy, I prevent her. நான் வந்து அந்த ஷூ போய் டார்கெட்ல விழுந்துருச்சுல்ல, அவங்க அந்த பக்கத்து வீட்டு விண்டோல டார்கெட்ல விழுந்துருச்சுல்ல, அதே மாதிரி திருப்பி அவங்க என்ன பண்றாங்க, ஃபேன்சியா திருப்பி அதை தூக்கி போட்டு அது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, கரெக்டா போய் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்க அம்மா என்ன பண்றாங்க, திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து நான் என்ன பண்றேன், எங்க அம்மா வந்து அம்மா இருங்க அவ்வளவு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், அவங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க.
The police were on hand in a commandably short time. Police வந்து டக்குன்னு வந்துட்டாங்க. A Ford stand full of them, 2 on motorcycle and patrol wagon with about 10 in it and few reporters. எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. 2 motorcycle 2 வந்திருக்காங்க. 2 பேர் 2 பேர் வந்திருக்காங்க. patrol wagonல 8 members வந்திருக்காங்க. சரிங்களா? அப்புறம் few reportersலாம் வந்திருக்காங்க. சரிங்களா? இப்படி வந்து எல்லாம் நின்னுட்டாங்க. They began banging at our front door. பேக்கிங்னா தட்டுறது. சரிங்களா? என்ன பண்றாங்க? தட்டிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் டோர் தட்டிட்டு இருக்காங்க. Flash shortly streaking on glim up and down the wall, crossing the yard and down the walking between the house and the boardwalk. Open up, cried across a voice. என்னச்சுன்னா வந்து அந்த ஸ்ட்ராக்கிங்னா வந்து அது கோடு. சரிங்களா? அப்படி அந்த ஃபிளாஷ் லைட் வந்து அடிக்கிறப்போ ஒரு மாதிரி வரும்ல, டார்ச்ல வந்து அடிப்போம்ல, அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி வந்து கிறிஸ் கிராஸா வந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. எங்கன்னா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பளிச்சுன்னு கிளாம்னா வந்து பளிச்சுட்டு இருக்கு. சரிங்களா? கிளாம் அப்படின்னா வந்து எல்லாம் வந்து பலன்னு அந்த லைட்டுக்கு வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்றாங்க? அதை வந்து உடைச்சிட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 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 கட்ட குரல்ல வந்து கத்துறாங்க. சரிங்களா? ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. We are a man from the headquarters. நாங்கலாம் அந்த ஹெட்குவார்ட்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஓபன் பண்ணுங்க டோர் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. I want to go down and let them in. நான் என்ன பண்றேன்? அவங்க தட்டுறாங்கல்ல, நான் என்ன பண்றேன்? நரேட்டர் சொல்றேன். நான் என்ன பண்றேன்? நான் போய் கீழே போய் டக்குனு ஓபன் பண்ணி அவங்கள உள்ள கூட்டதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். Since there they were, but mother could not hear of it. You have not a stitch on, she pointed out. You are did catch by your death. நீ கீழே போனா வந்து நீ எந்த ட்ரெஸ்மே போடல, அதனால என்ன பண்ணுவ? நீ கீழே போனா கன்ஃபார்ம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. I want that towel around me again. என்ன பண்றேன்? டவல் திருப்பி எடுத்து போத்தி திருப்பி கட்டிக்கிட்டேன். Finally the crop put their shoulder to over big heavy front door with a stick, beveled glass and broken it. என்ன பண்றாங்க? காப்ஸ் வந்து ஒரு ஷோல்டர் வச்சு அப்படியே உடைக்கிறாங்க. அந்த கதவை வந்து உடைக்கிறாங்க. உடைச்சி கிளாஸ் எல்லாம் உடைச்சி உட்டன்லாம் வந்து ராண்டிங்னா வந்து உட்டன் அப்படியே நொறுங்குற சவுண்டு. ஓகேங்களா? உட்டன் அப்படியே நொறுங்குற சவுண்டு. பிவேல்டுனா வந்து அந்த கிளாஸ் வந்து உடஞ்சு கீழே செதறும் இல்லையா, அந்த சவுண்ட்லாம் வந்து கேக்குது. திக்கான கிளாஸ் வந்து உடஞ்சு செதற சவுண்ட்லாம் வந்து கேக்குது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. A slabs of glass on the floor of the hell. அப்படியே உடஞ்சி செதறி கீழே இருக்கு. ஹால் ஃபுல்லா வந்து அது இருக்கு. அது சவுண்ட் கேக்குது. The lights play all over the living room and crisscross nervously into the dining room, grabbed into the hallway, shot up the front stair and finally up the back. என்னன்னா வந்து அவங்க உடைச்சு உள்ள வந்து டார்ச் அடிச்சு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. கிறிஸ்கிராஸா வந்து லிவிங் ரூம்ல பாக்குறாங்க. அப்புறம் லைட்ல என்ன பண்ணுது? கிறிஸ்கிராஸா வந்து வந்துட்டே இருக்கு. நர்வஸா வந்து இன்னும் யாரா இருக்குமோ சொல்லிட்டு வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கிறிஸ்கிராஸ் லைட் அடிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. டைனிங் ரூம் பாக்குறாங்க, யாரும் இல்ல. மேல என்ன பண்றாங்க? ஹால்வேல தான் வந்து அந்த அப்ஸ்டார் போற வழி இருக்கு. அங்க போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்த உடனே என்ன பண்றாங்க? They catch me standing in my towel at the top. நான் என்ன பண்றேன்? டாப்ல வந்து அதாவது அந்த அப்ஸ்டாரோட டாப்ல என்ன பண்ணிருக்கு? நான் டவல் கட்டி நின்று இருக்கிறத பார்த்துட்டு என்ன புடிச்சிட்டாங்க, அதாவது நரேட்டர் வந்து புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. A heavy policeman bounded up the step. Who are you? He demanded. I living here, I said. ஒரு ஹெவியான போலீஸ்மேன் என்ன பண்ண, என்ன புடிச்சு யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் என்ன பண்ணேன்? நான் இந்த வீட்டுல தாங்க வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். The officer in charge reported the mother. No sign of nobody, lady, he said. Must got away. What did he like? என்னன்னா வந்து இங்க யாருமே இல்லையே லேடி அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்ட வந்து அந்த ஆபீசர் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வந்து என்ன பண்றாரு? மஸ்டா காட் அவே. வாட் டிட் ஹி லைக்? ஏதாச்சும் ஒரு புடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் நினைச்சிட்டு பார்த்துட்டே இருக்காரு அப்படி சொல்றாங்க. They were 2 or 3 of them, mother said. கீழே யாரோ ஒரு 2 பேர் இல்ல 3 பேராச்சும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. We whopping and crying and slammed doors. வந்து வாப்பிங்னா வந்து என்னன்னா வந்து கூச்சல் இடுறது, அப்புறம் வந்து கதவை அடைக்கிறது மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படி சொல்லிட்டு வந்து அம்மா வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒரு காப் சொல்றாரு, ஃபன்னி, காமெடி பண்ணாதீங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி ஃபன்னி, அப்படி காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. all your windows and doors was closed on the inside and tight as a tank. டைட்டா வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உள்ள வந்து தாள் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. Downstairs we could hear the
tramping out of other police. Police were all over the place. Doors were yanked open and drawers were yanked open. Windows were shot up and pulled down. Furniture falls with the dull thumbs. இங்க பாருங்க என்னாச்சுன்னா வந்து டவுன் டோர்ஸ்லாம் வந்து யாங்கோட ஓப்பனா வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணி அப்படியே புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி புஷ் பண்ணி ஓப்பன் பண்றாங்க. டிராஸ் வந்து அப்படியே என்ன ஏதாச்சும் இருக்கா ஏதாச்சும் தடயம் கிடைக்குமா அந்த மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் வந்து விண்டோஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு விண்டோஸ்லாம் தேடி பாக்குறாங்க. ஏதாச்சும் யாராச்சும் இறங்கி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. எல்லாத்தையும் தேடி பாக்குறாங்க. ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து கீழே ஃபர்னிச்சர்லாம் வந்து டக்கு டக்குன்னு தள்ளி கீழே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா யாருமே இங்க இல்ல. A half-dozen policemen emerged out of the darkness of the front hallway abstract. ஒரு half dozenனா வந்து 6 policemen வந்து கீழ வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அந்த இருட்டு ஹால்வேல. சரிங்களா? They began to ransack the floor, pulled a bed away the wall, tore the cloths off hooks in the closed, pulled a suitcase and box of shelves. என்ன பண்றாங்க ஏதாச்சும் ஒரு தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க போலீஸ்மேன்ஸ்லாம் என்ன பண்றாங்க பெட்டெல்லாம் வந்து எடுத்து பாக்குறாங்க. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கீழே தள்ளி தேடி பாக்குறாங்க. அப்புறம் வந்து ஷூட் கேஸ்லாம் வந்து கீழே தள்ளி பாக்ஸ்லாம் வந்து பார்த்து ஷெல்ஃப்லாம் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப ஒன் ஆஃப் தேம் ஃபவுண்டட் ஓல்டு சித்தார் that's Roy had won in a pool tournament. இது அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற ஒரு போலீஸ்மேன் என்ன பண்றாரு ஒரு சித்தாரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சித்தார் யாரோடதுன்னா வந்து அவங்க பிரதர் ராயோடதுதான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ராய் அவரோட சித்தார் தான் வந்து இது. அவர் எப்படி அந்த சித்தார் கிடைச்சுன்னா வந்து அவர் வந்து பூல் டோர்னமெண்ட் அந்த ஸ்விம்மிங் பூல் டோர்னமெண்ட்ல வந்து அவர் வின் பண்ணி வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு. லுக்கி ஹியர் ஜோ அப்படி சொல்றாரு. எது அந்த சித்தார் கண்டுபிடிச்ச அந்த காப் வந்து என்ன பண்றாரு லுக்கி ஹியர் ஜோ இங்க பாரு ஜோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு காப் வந்து சொல்றாரு. அந்த இன்னொரு காப் பேர் என்னது ஜோ. சரிங்களா? he said stamping it with a big paw. stampingனா வந்து அப்படியே வந்து அதை எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. the cop named Joe took it and turned it over. what is it? திரும்பி பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு கேக்குறாரு. he asked me. என்ன பார்த்து கேக்குறாரு. it is an old sitar our guinea pig used to sleep on. இது வந்து ஓல்டு சித்தார். இது வந்து எங்க கீனி பிக் அதாவது ஒரு குட்டி பிக் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு எலிக்குட்டி மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து ப்ரௌன் கலர் ஒயிட் கலர் அந்த மாதிரி இருக்கும். அந்த பிக் வந்து இதுல வந்து தூங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ செட் சித்தாரா தவிர்த்து அந்த ஜீனி பிக் வந்து எங்கேயுமே தூங்காது, இங்க மட்டும் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் ஐ குட் நெவர் ஹாவ் செட் சோ. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே சொல்ல வரல. Joe and other cop look at me a long time. They put the sitar back on the shelf. என்ன பண்றாங்க என்ன ரொம்ப நேரம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம சித்தார் தூக்கி இருந்த இடத்துல வச்சுட்டு நோ சைன் நத்திங் இங்க எதுவுமே இல்ல எந்த சைனுமே கிடைக்கல அப்படி சொல்லிட்டு காப்ஸ் 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. who had first spoken to mother. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட பேசினாங்கல்ல அவரே வந்து இங்க எதுவுமே வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. the lady seems hysterically வந்து என்னன்னா வந்து ரொம்ப மிகைப்படுத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க இங்க ஒண்ணுமே இல்ல. they all noddedனா வந்து எல்லாரும் வந்து அங்க காப்ஸ்ல வந்து தலையை ஆடிட்டு இருக்காங்க. ஆமா இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. but they said nothing. just look at me. என்ன பார்த்து in the small silence we all heard a cracking at the attic. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து சின்ன சைலண்ட் வரும். அந்த சைலண்ட்ல வந்து ஆட்டிக்ல வந்து ஒரு சின்ன சவுண்ட் கேக்குது, ஒரு கிராக் கேக்குது. அந்த கிராக் சவுண்ட் கேட்ட உடனே வந்து grandfather was turning over in the bed. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அங்க யார் இருக்காங்க, grandfather தான் வந்து ஆட்டிக்ல இருக்காங்க. grandpa வந்து டர்ன் பண்ணி பெட்ல இருந்து டர்ன் பண்ணி படுக்கிறதா வந்து அங்க கிராக் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் தான் இது சொல்லிட்டு வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்திருக்க காப்ஸ் தெரியாது இல்ல. வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப்டு ஜோ வந்து அந்த சித்தாரை கண்டுபிடிச்சாருல அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து ஜோ. சரிங்களா? ஜோ ஃப்ரெண்ட் காப் தான் வந்து ஜோ. அவர் வந்து கேட்கிறாரு வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கிற உடனே வந்து 5 or 6 காப்ஸ் வந்து ஸ்பாங்கிங் ஃப்ரம் த ஆட்டிக் டோர். என்ன பண்றாங்க 5 and 6 காப்ஸ் வந்து என்ன பண்றாங்க குடுகுடுன்னு ஓடி போய் வந்து என்ன பண்றாங்க அந்த ஆட்டிக் ரூமை தொடர்ந்து வந்து பாக்குறாங்க. பிஃபோர் ஐ குட் இன்டர்வன் ஆர் எக்ஸ்பிளைன். நான் ஏதாச்சும் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க 5 or 6 காப்ஸ் வந்து ஓடி போயிட்டு அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க. ஐ ரியலைஸ் தட் இட் குட் பி பேட். எனக்கு தெரியும் இது வந்து தப்பா தான் போகும். ஏன்னா வந்து ஒரு ஓல்டு மேனை பார்க்க இவ்வளோ பேர் வந்து சொல்லாம முகலாம போனா அவருக்கு என்ன டக்குனு பயமாகும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இஃப் தேர் இஸ் பிரிஸ்ட் இன் ஆன் grandfather unannounced or even announced. இந்த மாதிரி வந்து குரூப்பா போய் டக்கு தூங்குறப்ப முன்னாடி நின்று அவர் பயப்பட்டு இல்ல ஏதாச்சும் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி அதை நினைச்சு he was going through a pass in which he believed the general maybe
Mary's mans under steadily harming by the Stonewall Jacksons were beginning to retreated and even deserted. உடனே தாத்தா என்ன பண்றாரு, தூக்கத்துல முடிச்சு என்ன பண்றாரு பாக்குறாரு, ஜெனரல் மேரி மேன்ஸ் தான் இவங்க, ஜெனரல் மேரியோட குழு தான் இவங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டெடிலி ஹார்ம்டு பை த ஸ்டான்வில் ஜாக். அதாவது அந்த ஸ்டான்வில் ஜாக் வந்து அந்த கூட்டத்தோட தலைவரா இருக்கலாம், மேபி இருக்கலாம், அது என்னன்னு தெரியல. அவங்களாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவங்க எல்லாம் வந்து அந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினைச்சிட்டாரு தாத்தா. என்ன பண்றது, கிராண்ட்பா வந்து நினைச்சிட்டாரு. when I got to the attic, நான் என்ன பண்றேன், உடனே இப்படி நினைப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், attic போய் நிக்கிறேன். things were pretty confused. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. grandfather had eventually jumped to conclusions that the police were deserted from the Mary's army, tried to hide away in his attic. என்ன பண்றாங்க, கிராண்ட்பா என்ன பண்றாரு, டக்குன்னு அந்த பெட்ல இருந்து ஜம்ப் பண்ணி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மேனை வந்து தீவிரவாதிகமா நினைச்சு அவர் என்ன பண்றாரு, மைடிஸ் ஆர்மில வந்திருக்காங்க அப்படின்ற நினைச்சு என்ன பண்றாரு, இவங்க வந்து என்ன வந்து எங்கேயாச்சும் தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினைச்சு என்ன பண்றாரு, he bounded out of the bed wearing a long fagnal வந்து ஒரு ஃபேப்ரிக், சரிங்களா, ஒரு பெரிய fagnal நைட் கவுன் போட்டுட்டு, ஓவர் லாங் உள்ளன் பேண்ட் போட்டுட்டு, அப்புறம் நைட் கேப், ஓவர் லாங் உள்ளன் பேண்ட், ஓகே, பெரிய நைட் உள்ளன் பேண்ட் போட்டுட்டு, நைட் கேப் போட்டு, லெதர் ஜாக்கெட் போட்டு, அரௌண்ட் ஹிஸ் செஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு வந்து அவர் நிக்கிறாரு. டக்குன்னு ஜம்ப் பண்ணி நின்று, the cops must have realized at once that indigent white hair old man belonged to the house. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த ஒயிட் மேன் வந்து ஒயிட் ஹேர், அதாவது வெள்ளை முடி கொண்ட மனுஷன் வந்து இந்த வீட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. பட் தே ஹேட் நோ சான்ஸ் டு சே. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த வீட்டோட மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு தாத்தா, என்ன பண்ணிட்டாரு, பேக் ஏ கிரௌடி டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கிரௌடி டாக்னா வந்து பயந்த ஒரு டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ரோட் த கிராண்ட்ஃபாதர் பேக் எட், திருப்பி பின்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. த லைன் எட் கோடவுன் லில்லி லிவர்டு கேட்டில்னா வந்து, லில்லி லிவர்டு கேட்லாம் என்னன்னா வந்து தைரியமே இல்லாத ஒரு மாடு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, சரிங்களா. with that he fisted that officer who found the zitar a flat, handed smack alongside his head and sent him. அதாவது என்ன பண்றாரு தாத்தா, என்ன பண்றாரு, இந்த ஜித்தாரை கண்டுபிடிச்சாருல ஒரு ஆபீசர், அவர் மேல அவர் கையை பிடிச்ச ஒரு ஸ்மாக் போட்டு அவர் வந்து கீழே தள்ளிட்டாரு, சரிங்களா. and other feet are retreated but not enough. grandfather grabbed Zita's gun from his holster and let fire. என்ன பண்றாரு, அந்த ஸ்மாக் போட்டாருல அந்த ஜித்தார் கண்டுபிடிச்ச காப்பு, அவர் என்ன பண்றாரு, கீழே தள்ளிட்டாருல, என்ன பண்றாரு தாத்தா, என்ன பண்றாரு, அந்த ஹால்ஸ்டார்னா வந்து அந்த கன் போட்டு வைக்கிற ஒரு இது, சரிங்களா, அதுல இருந்து கண்ணை எடுத்து அப்படியே வந்து ஃபயர் பண்ண ரெடியா நிக்கிறாரு. the reporter seems to attack rafter. அவன் ரிப்போர்ட்டர்ஸ் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ பெரிய பிரச்சனை நடக்க போதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஸ்மோக் filled the attic. அப்படியே வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஸ்மோக்ஸ் எல்லாம் வந்து போட்டு விடுறாங்க. the cop cruised and shot his hand to his shoulder. என்னன்னா வந்து காப்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா வந்து லைனா வந்து ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வந்து என்ன பண்றாரு தாத்தா, என்ன பண்றாரு, அந்த காப்போட ஷோல்டர்ல வந்து ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. என்ன பண்றாங்க, இப்ப ஷூட் பண்ண உடனே என்ன பண்றாரு, எல்லாரும் டக்கு வெளியில வந்து டோரை லாக் பண்ணிட்டு தாத்தா உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, வெளில வந்துட்டாங்க. he fired once or twice more into the darkness and then went back to the bed. என்ன பண்றாரு தாத்தா, என்ன பண்றாரு, ஒரு ரெண்டு டைம் இல்ல 3 டைம் ஷூட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, நைட் டைம்ல இருட்டா இருக்கும்ல, என்ன பண்றாரு, படுத்து தூங்கிட்டாரு. that was grandfather. I explained to the Joe out of breath. அது என்னோட தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நரேட்டர் வந்து ஜோக் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. he thinks you are deserter. அதாவது அவர் வந்து உங்களை வந்து தீவிரவாதிங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு, லைக் தீவிரவாதிங்க மாறி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜோ சொல்றாரு, I will say he does. நான் நினைச்சேன் இப்படிதான் பண்ணுவாருன்னு நினைச்சேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. the cops was reluctant to leave without getting their hand on somebody besides grandfather. The night had been distinctly defected of them.
Furthermore, they obviously did not like the layout. Something looked. என்னாச்சுன்னா வந்து காப்ஸ்ல என்ன பண்றாங்க வந்து வெளியில போலாம், இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, வெளியில போறாங்க. வெறுமையான கை வச்சுட்டு, யாருமே பிடிக்காம வெறுமையான கை வச்சுட்டு வந்து எல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியில போடுறாங்க. அவங்களுக்கு வந்து என்னது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகத்துல வந்து வெளியில போறாங்க. ஐ கேன் சி த வியூ பாயிண்ட் ஒன்லி. அவங்க எப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வியூ அந்த நான் வந்து பாக்குறேன், எனக்கு அந்த வியூவை தெரியுது, எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு வியூல வந்து போயிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க. We behind to poke into the thing again. The reporter thing faced wispy mind come up to me. இப்ப யார் வராங்க, ரிப்போர்ட்டர்ஸ் சரிங்களா. இப்ப வந்து ரிப்போர்ட்டர் வந்து வராரு. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து தின் ஃபேஸ் கொண்ட ரிப்போர்ட்டர் விஸ்பி மேன். வைஸ்பி மேன்னா வந்து ரொம்ப அறிவாளியான ஒரு மனுஷன் வந்து என்னை பார்த்து எனக்கு நேரா வந்து வராரு. ஐ ஹேட் புட் ஆன் ஒன் ஆஃப் மை மதர்ஸ் ட்ரெஸ், நாட் being able to find anything else. என்னன்னா வந்து என்னோட அம்மா ட்ரெஸ் தவிர மற்ற எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு அவசரத்துல கிடைக்கல. ஸோ அம்மா ட்ரெஸ் நான் போட்டு வந்துட்டேன், அம்மா ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் நான் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் நரேட்டர். இந்த ரிப்போர்ட்டர் லுக் அட் மீ. ரிப்போர்ட்டர் வந்து என்னை பார்த்துட்டு ஒரு மிங்கிள்னா வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான சஸ்பென்ஷனா வந்து ஒரு சந்தேக பார்வையில வந்து என்ன பார்த்துட்டு இருக்காரு. ஜஸ்ட் வாட் த ஹெல் இன் த ரியல் லோ டவுன் ஹர் பட். இங்க என்னதான் நடந்துச்சு, இங்க என்ன ஹெல் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்போர்ட் வந்து கேட்கிறாரு. ஐ டிசைடட் டு பி ஃப்ராங்க். என்ன பண்றேன், ஃப்ராங்கா சொல்லி ஆகணும்னு சொல்லி நினைச்சிட்டு வித் ஹிம். வி ஹேட் கோஸ்ட். எங்க வீட்டுல கோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. He glanced at me a long time as if I were a short machine into with he had. Without any result, dropped a coin, then he walked away. என்ன பண்றாரு, அப்படி சொல்றவனே ஒரு ஆச்சரியத்துல பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, அமைதியா வந்து கிளம்பி போயிட்டாரு. The one grandfather shot holding his now bandaged arms, cruising and blasting. ஏன்னா வந்து தாத்தா வந்து சுட்டாருல ஒரு காப்பை. அந்த காப்பை என்ன பண்றாரு, கையில வந்து பேண்டேஜ் போட்டுட்டு வந்து க்ரூசிங்னா வந்து சபிக்கிறது, பிளாஸ்பிங்னா வந்து என்னன்னா வந்து பழிக்கிறது சரிங்களா. பழிச்சுக்கிட்டே வந்து போயிட்டு இருக்காரு. ஐ ஹவ் காட்டன் கெட் மை கன் பேக் ஃப்ரம் த ஓல்டு பெட். அந்த ஓல்டான பறவை கிட்ட இருந்து, அதாவது தாத்தா கிட்ட இருந்து என்னோட கன் நான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார கணமிச்சாரு அந்த காப்பை. அவர் சொல்றாரு. அதுக்கு வந்து ஜோவும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யூ அண்ட் ஹூஸ் எல்ஸ், யார் போறது, நீயா நானா, யார் போறது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஐ டோல்ட் தெம் ஐ குட் பிரிங் இன்டு த ஸ்டேஷன் ஹவுஸ் த நெக்ஸ்ட் டே. நான் நரேட்டர் என்ன சொல்றாரு, நீங்க யாரும் போகாதீங்க, நான் வந்து நாளைக்கு காலையில வந்து அந்த கண்ணை எடுத்து வந்து தந்துடுறேன் உங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அம்மா வந்து வாட் வாஸ் த மேட்டர் வித் தட் ஒன் போலீஸ் மேன், என்னாச்சு, என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதர் வந்து கேட்கறாங்க. ஆஃப்டர் தே ஹேட் கான், அவங்க போயிட்டு அப்புறம் அவங்க வந்து கேட்டாங்க. கிராண்ட்ஃபாதர் ஷார்ட்டட் ஹிம், கிராண்ட்ஃபாதர் வந்து நான் அவங்களை சுட்டாங்களா, அதை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. வாட் ஃபார், எதுக்காக சொன்னேன், ஷி டிமாண்டட், எதுக்காக சொன்னேன்னு சொல்லிட்டு அம்மா கேட்கறாங்க. ஐ டோல்ட் ஹர் ஹி வாஸ் டெசர்டட். அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா வந்து தாத்தா வந்து அவங்க டெசர்டட் நினைச்சிட்டு அவங்க சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. He was such a nicely look young man. பாவம் அவர் பார்க்க எவ்வளவு யங் மேனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா சொல்லி அதை வந்து முடிக்கிறாங்க. காலையில் என்னாச்சுன்னா வந்து grandfather was freshly as a daisy and full of jokes at the breakfast next morning. தாத்தா இத்தனையும் பண்ணிட்டு நைட்ல என்ன பண்றாரு, காலையில் என்ன எந்திரிச்சு பண்றாருன்னா பாருங்க, ஃப்ரெஷ்ஷா வந்து எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல ஃபுல்லா ஒரே ஜோக்ஸா வந்து போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. Withdrew at the first he had gotten all about what had happened. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சோம்னா வந்து இவருக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். பட் he had not. ஆனா அவருக்கு அது எதுவுமே மறக்கல. ஓவர் his third cup of coffee, மூணாவது கப் ஆஃப் காஃபி அப்பதான் வந்து இவர் வந்து சொல்றாரு, he glanced at the Herman and me. அவர் அப்பதான் என்கிட்ட சொல்றாரு, what was the idea of all the corpsmen tarry hotting வந்து டாரி ஹாட்னா எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரே சவுண்ட போட்டே இருந்தாங்க, எதுக்கு எல்லா காப்ஸ் வந்து நைட் டைம்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி சவுண்ட் போட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. he demanded, none of you bother to leave a bottle of water beside my bed. உங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு நினைப்பே கிடையாது, ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்து என்னோட பெட்டுக்கடியில வைக்கணும்னு யாருக்குமே நினைப்பு இருக்கா அப்படி சொல்லிட்டு அதான் வந்து சொல்றாரு. Did you never realize what it cost for a thirsty man to look for a water in a dining room last night? He complained he had us there. என்ன சொல்றாங்கன்னா வந்து உங்க யாருக்குமே வந்து அந்த அது தெரியாது, உங்களுக்கு ஒரு வயசான ஒரு மனுஷன் வந்து
நேத்து நைட்டு வந்து டைனிங் ரூம்ல சுத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி தேடி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. இப்பதான் வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்கான ரியல் மனுஷன் யாருன்னா வந்து நம்ம கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. இது வந்து ஒரு ஃபன்னியான ஒரு ப்ரோஸ். சரிங்களா? இந்த ப்ரோஸை யார் எழுதுனாங்கன்னா வந்து James Grover Thurber, 1894 to 1961. He was an American cartoonist, noted American cartoonist, author, humorist, journalist, playwriter, and celebrate writer. இந்த இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இவர் வந்து இவரோட கார்ட்டூன்ஸ், இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் வந்து நியூயார்க் மேகசின்ஸ்ல வந்து நியூயார்க்கர் மேகசின்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன நேம்னா வந்து த கேட் பேர்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவர் வந்து ஆர்டினரி பீப்புளுக்கும் புரியுற மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி எழுதுறதுல வந்து இவர் வந்து சூப்பரா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறப்பே நம்ம ப்ரோஸ் பாக்குறப்பே வந்து இது கிளாசரி வந்து பார்த்தாச்சு. அவ்வளவுதான்ப்பா. ஓகே, இங்க பாருங்க சொல்லிருக்காங்க. George Meria was an American officer who served during the American Civil War. Stonewall Jackson was Confederate general who fought against Meria. இவங்க 2 பேரும் அகைன்ஸ்டான ஒரு பர்சன்ஸ். இவங்க வந்து இந்த வார்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த குரூப் தான் நினைச்சிட்டு வந்து தாத்தா என்ன பண்ணிட்டாரு, ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு ப்ரோஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளவுதான் guys, இந்த ப்ரோஸ் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஃபன்னியான ப்ரோஸ் தான். கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும், பட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால ஃபன்னியான ஒரு ப்ரோஸ், ரிலாக்ஸா இருக்கும். நீங்க நிறைய படிக்கிறதுல இது கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும், படிக்க ரிலாக்ஸா இருக்கும். சரிங்களா? That's it guys. Keep supporting us. Thank you.